சற்றுமுன் வெளியான தகவல். காங்கிரஸ் கட்சி தாவேகாக்கு ஆதரவு அளித்துள்ள நிலையில் தாவேகாவின் பலம் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் தாவேகாவுக்கு ஆதரவு என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தாவேகா வென்றுள்ளது. பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படுகிறது. இதனால் விஜய் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்றார் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் 108 தொகுதிகளில் விஜய் 2 தொகுதிகளில் வென்றதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய நேரிடும். இதனால் தாவேகாவின் பலம் 107 குறைகிறது. தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு காங்கிரஸ் கட்சியிடம் தாவேகா கேட்டு கொண்டது. இது குறித்து ராகுல் கார்கேவிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் விவாதித்தன. இந்த நிலையில்தான் தாவேகாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சியை கொண்டு வர தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம். பிரிவினைவாத சக்திகளுடன் கூட்டணி அமைக்க கூடாது. பெரியாரின் சமூக நீதி, அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கையின்படி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும். சட்டசபை தேர்தலுக்கு ஆட்சி அமைக்க மட்டும் இந்த ஆதரவு இல்லை. உள்ளாட்சி தேர்தல், 2029 லோக்சபா தேர்தல், ராஜ்யசபா தேர்தல்களும் விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என தெரிவித்துள்ளது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்தது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கூட்டணி தொடர்ந்த நிலையில் தற்போது முறிந்தது. எனவே தாவேகாவின் பலம் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேகா 107, காங்கிரஸ் 5, மொத்தம் 112 இடங்கள் வரை தற்போது கிடைத்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 6 பேரின் ஆதரவு தேவை என்ற நிலையில் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், பிசிகா ஆகிய கட்சிகள் தலா 2 எம்எல்ஏக்களை வைத்துள்ளன. எனவே அவர்கள் ஆதரவை தாவேகா பெற முயற்சித்து வருகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் என்ன நடக்கிறது என தெரியாமலேயே குழப்பத்தில் இருக்கிறது தமிழக அரசியல் களம். யாரும் எதிர்பாராத விதமாக தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. ஆட்சி அமைக்க கூடுதலாக 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோடு ஆதரவு தந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதில் தேர்தலில் தோற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு ராஜ்யசபா எம்பி தருவதாகவும், எம்எல்ஏக்களை அழைத்து வந்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி என ஆபரேஷனை தொடங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். தமிழகம் இவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். மே 4ஆம் தேதிக்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 15% வாக்குகளை பெறும். 1 அல்லது 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறலாம் என பெரும்பாலான கருத்து கணிப்புகளும் ஊடகங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லி வந்தன. அந்த வகையில் 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி என நம்பி இருந்தன. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான 4ஆம் தேதி பல அரசியல் திருப்பங்கள் அரங்கேற்றியது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்தது. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்தது. திமுகவால் வெறும் 57 எம்எல்ஏக்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால்தான் ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக மாறி உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதிர்கட்சியாக இருந்த அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இருந்த போதும் விஜய்க்கு தனி
பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளை அழைத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் முந்திக் கொண்ட அந்த கட்சி 5 எம்எல்ஏக்களுடன் ஆதரவு கடிதத்தை வழங்கி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக விஜய்க்கு ஆதரவு தர வேண்டும் என ஒரு குழு கிளம்பி இருக்கிறது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, கேசி கருப்பண்ணன், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவாக திரண்டு இருக்கின்றனர். இது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் செங்கோட்டையன் தனது வேலையை தொடங்கி இருக்கிறார். அதாவது கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தனக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேர்தலில் தோற்ற தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி ஆகியோரையும் அவர் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் இல்லை. தேர்தலில் தோற்றவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் இடைத்தேர்தல்களில் வாய்ப்பு என பேசுவதோடு முக்கிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் ஆதரவான சத்யபாமா உள்ளிட்டோர் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் நிலையில் பல முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்துள்ளன. இதற்கு பாஜக கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகள் தான் காரணம் என சுட்டிக்காட்டிய செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தல் மேயர் பொறுப்பு வழங்கப்படும் என சில முன்னாள் எம்எல்ஏக்களிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் இந்த ஆபரேஷன் குறித்து கேள்விப்பட்டதிலிருந்து மேலும் அதிர்ச்சியில் இருக்கிறார் என்கிறான அவரது ஆதரவாளர்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டணி, இந்த காங்கிரஸ் கூட்டணி என்பது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.